பெரிய மீன் வாங்கி சாப்பிட்றத விட பொடி மீனில் தாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது, சத்தும் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு நெத்திலி தான் வாங்கியிருந்தேன், 100 ரூபாய் இந்த நெத்திலி. அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. க்ளீன் பண்ண தெரியாதவங்க கூட அழகாக சுத்தம் பண்ணி எடுத்துடலாம். தலையை பிடிச்சி அப்படி இழுத்தோம்னா வந்துடும். அந்த குடல் பகுதியை கையை வச்சு இப்படி தள்ளிட்டு தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துடணும், அவ்வளோதான். இது வந்து கெசகசா சேர்த்து செஞ்சோம்னா தான் செம டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி எல்லாம் சேர்க்கக்கூடாது. கெசகசாவை வறுக்கணும், அப்போ தான் நல்லா அரையும். அது கூட பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாத்தையும் வச்சு வறுத்து எடுத்து ஆற வச்சு தேங்காய் கூட வச்சு அரைக்கணும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டெல்லாம் வந்து தனியாக அரைச்சிக்கணும். அதையும் எண்ணெயில் வதக்கிட்டு அரைக்கணும். எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, பூண்டை உரிச்சு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருவாங்க. அப்படியே முழு பூண்டாவே சேர்த்து செய்வாங்க. நாங்கள் எடுத்துலாம் போட மாட்டோம், அப்படியே சாப்பிட்ருவோம். எங்கள் வீட்டில் இருக்கவங்க பூண்டை தேடி பிடிச்சி எடுத்து வெளியில் போட்டுருவாங்க. அதனால் போட்டு அரைச்சிட்டேன், அவ்வளோதான். அரைச்ச மசாலாலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா கொதிக்கிட்டோன்னு சொல்லி நெத்திலியை போட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இறக்குனா செம்மையாக இருக்குங்க. அல்டிமேட்டாக செஞ்சு பாருங்க.